அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோம் லன்ச் மெனு சிம்பிளாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய், சின்ன பாவக்காய் கிடைக்கும் இல்லையா, அதில் இந்த பாவக்காய் தொக்கு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய பாவக்காயிலையும் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். சின்ன பாவக்காயில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன பாவக்காய் வச்சு பண்ணி காமிக்கிறேன். இதை நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். விதை ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். சின்ன விதையாக இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம். கசப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா விதை சேர்த்திக்கலாம். ஒரு கடாயில், வெறும் கடாயில் இந்த பாவக்காவை போட்டு நல்லா வணக்க போகிறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. சட்டி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஆனால் பாவக்காய் லைட்டாக கருகியிருக்கணும். லைட்டாக இல்லை, நல்லாவே கருகியிருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே ஊற்றலை. இப்போ இதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு. இது எல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். 3 பல் பூண்டு சேர்த்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வணங்கணும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்த போகிறோம். தக்காளி, ஒரு தக்காளி நல்லா பொடியாக, ஏன்னா இதில் புளியும் நம்ம சேர்த்துவோம், அதனால் ஒரு தக்காளி போதும். இப்போ இதை லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்திக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், பாவக்காயும் சேர்த்திக்க போகிறோம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாவக்காய். இந்த உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயத்தோடு அந்த பாவக்காய் நல்லாவே வணங்கணும். ஒரு 2 நிமிஷம் வணங்கிட்டு அப்புறம் நான் சாம்பார் தூள் மட்டும்தான் சேர்த்த போகிறேன். இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. நம்ம புளியும் சேர்த்த போகிறோம். ஸோ அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது வணங்கினதுக்கப்புறமா புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸ் புளி. அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியில் தக்காளி, வெங்காயம், பாவக்காய் எல்லாமே நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன், 1/4 மூடி தேங்காய். அதை தான் இதில் சேர்த்த போகிறோம். சேர்த்தி இப்போ அதுவும் நல்லா கொதிக்கணும். இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த தொக்கு தண்ணியே இல்லாமல் ரொம்ப சுண்டிடணும். இப்போ நல்லாவே சுண்டிடுச்சு. நம்ம பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு இதை இறக்கிடலாம். பாருங்கள், தண்ணியே இருக்காது. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி சைடிஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்க போகிறோம். இப்போ இந்த அவரைக்காய் இந்த எண்ணெயில் நல்லாவே வணங்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வணங்கிக்கோங்க. எப்போவுமே இந்த எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வணங்கியாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு இதுலேயும் நான் சாம்பார் தூள் தான் போடுறேன். உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றினாலே போதும், நிறைய ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து வேகிற அளவுக்கு நீங்கள் வணக்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ நல்லா வணங்கி இதெல்லாம் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் நம்ம சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். சிம்பிளான லன்ச் மெனு தான். பாவக்காய் அப்படிங்கிறதுனால நான் அது கூட முட்டை ஒன்று வேக வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு லன்ச் மெனு என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.